union and its territory. Union and its territory. Article 1. Article 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா India, that is Bharat, as the union of state shall be union of state அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். சரியா? So இதுக்கு கீழே territory of India. Territory of India includes territories of the states, union territories, and territories that may be acquired by the government of India at any time. ஸோ அப்போ இந்த 3 ப்ரொவிஷனும் இருந்தாதான் இந்த டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள வரும். சரியா? ஸோ இந்த பாயிண்ட் ஆர்டிகல் 1ல தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். Next, Article 3. The power of Parliament to reorganize the states. The power of Parliament to reorganize the states. So இந்த ஆர்டிகல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? பார்லிமெண்ட் நினைச்சா ஸ்டேட்ஸ சைஸ இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். சரியா? அதோட பேரை ஆல்டர் பண்ணலாம். எல்லா பவர்ஸும் இட் லைஸ் வித் த பார்லிமெண்ட். சரியா? அந்த ப்ரொசீஜர் கொடுத்துருப்பான். அது சிம்பிள் மெஜாரிட்டிலேயே முடியறதுனால ஃபைனலா என்ன சொல்லியிருப்பான்? ஆர்டிகல் 4. ஆர்டிகல் 4ல it is not deemed to be a constitutional amendment act because it does not follow the special majority under article 368. சரியா? அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பான். ஸோ இங்க இந்த 2 ஆர்டிகல் மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதனால ஆர்டிகல் 3ல அந்த ப்ரொசீஜர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிட்டிசன்ஷிப் பெருசா கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டான். ஜஸ்ட் வந்து அந்த ஆக்ட்ல அந்த அக்விசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் என்னென்ன மெத்தட்ஸ்ல பண்ண முடியும் அதே மாதிரி. சரியா? சிட்டிசன்ஷிப் இந்த சாப்டர்ல சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. ஸோ இதுல டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் acquisition of citizenship. Different ways of acquisition of citizenship and different ways of laws of citizenship. So இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து தெளிவா படிச்சுக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய என்னென்ன ரைட் எதுக்குள்ள வரும். இப்ப ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் ஆர்டிகல் 14 to 18. ஸோ என்னென்னலாம் ஆர்டிகல்ஸ் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டிக்குள்ள வரும். ரைட் டு ஃப்ரீடம்குள்ள ஆர்டிகல் 19ல இருந்து 22க்குள்ள வரும். சரியா? ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் 23 to 24. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் 25 to 28. cultural and educational rights. Cultural and educational rights 29, 30. And constitutional remedies under article 32. அப்ப இந்த மாதிரி எந்த ஆர்டிகல்ஸ் எதுக்குள்ள வரும்ன்றது மட்டும் இதுல பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இதுதான் மேக்சிமம் கேட்காங்க. ஃபீச்சர்ஸ் கேட்காங்க,
அதுக்கப்புறம் ஹெட்டிங் படிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து இருக்கிற டேபுலர் காலம் 1 பாத்தீங்கன்னா டேபுலர் காலம் 2. ஸோ இதுல எந்தெந்த ரைட்ஸ் எல்லாம் இட் இஸ் அவைலபிள் டு சிட்டிசன்ஸ், எந்தெந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவைலபிள் டு ஃபாரினர்ஸ். சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு டேபுலர் காலம் கொடுத்துருப்பான். ஸோ அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. இது மட்டும் இங்க தெரிஞ்சாலே போதும். ஏன்னா உள்ள இருக்கிறதெல்லாம் இவ்வளவு தூரம் எல்லாம் கேட்டது கிடையாது இது வரைக்கும். இதுக்கப்புறம் நீங்க இதுல டீடைல்டா படிக்கிறது ஆர்டிகல் 32 மட்டும் டீடைல்டா படிச்சுங்க. பிகாஸ் இட் டாக்ஸ் அபவுட் ரிட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ். ஸோ யார் இஷ்யூ பண்ண முடியும், யாருக்கு அகெயின்ஸ்டா அதை இஷ்யூ பண்ண முடியும். ஸோ அது மட்டும் பாத்துங்க. ஸோ இப்போ ஆர்டிகல்ல டிஃப்ரெண்ட் ரிட்ஸ் அதோட கண்டிஷன்ஸ் வந்து தெளிவா படிச்சுக்கோங்க. ஏன்னா டீடைல்டா கேட்கிறான் ஒவ்வொரு ரிட்ஸுமே. Next, directive principles of state policy. Directive principles of state policy. இதுலயும் அதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாத்துங்க. அதுக்கப்புறம் அதோட டிஃப்ரெண்ட் கிளாசிபிகேஷன்ஸ் என்னென்ன டிபிஎஸ்பி எதுக்குள்ள வரும் அப்படிங்கறது நம்பர்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கிளாசிபிகேஷன் லைக் சோசியலிஸ்ட் கொடுத்தா அதை படிச்சு பார்த்தாலும் உங்களால இது சோசியலிஸ்டிக் பிரின்சிபல், இது காந்தியன் பிரின்சிபல் அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ அதனால ஒவ்வொரு இதையும் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்டலெக்சுவல் ஆர் லிபரல் பிரின்சிபல்ஸ். ஸோ இது இந்த கேட்டகரியில இதெல்லாம் வரும்ன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனலா இதுல அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ண பிரின்சிபல்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் அதுல என்னென்ன பிரின்சிபல்ஸ் வந்து ஆட் பண்ணாங்க. 42nd அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கும், 44th அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கும், 86 and 97. சரியா? 42nd 44 ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 86 வரும். அதுக்கு அடுத்து 97. சரியா? 44 ரெண்டு ஆட் பண்ணா 86 வரும். அதுக்கு அடுத்து 97. இதுல ஒவ்வொன்றுலயும் சில டைரக்டிவ்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. இப்ப இதுல எல்லாம் ஒன்னொன்னு தான் இருக்கும். 42nd தான் ஒரு 4 ஆர்டிகல்ஸ் ஆட் பண்ணி இருந்திருப்பான். ஸோ அது மட்டும் என்னன்னு தெளிவா பாத்துங்க. 42nd ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாமே. 43A 48A ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 39A ஸோ அதெல்லாம் தான் ஃப்ரீ லீகல் எய்டுன்னு சொல்றோம்ல. ஸோ அதெல்லாம் வந்து 39A வரும். ஸோ அதெல்லாம் 42nd ஆட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ இங்க இதுல 4 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வேர் ஆடட். ஸோ இங்க 44th வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆட் பண்ணி இருந்திருப்பாங்க. அது கூட ஏற்கனவே இருந்ததுல அடிஷ்னலா ஒரு பாயிண்ட சேர்த்து விட்டுருப்பாங்க. 86th வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் தான். அண்ட் இங்க 97 ஒரு டைரக்டிவ் பிரின்சிபல் தான். இப்போ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸோட ஃபீச்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் வந்து இட் இஸ் நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். சரியா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கறதோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்டிசபிள். அது பாதிக்கப்பட்டா உங்களால கோர்ட்டுக்கு போய் அதை பெற முடியும். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ அந்த டியூட்டிஸ்ல லிஸ்ட் ஆஃப் டியூட்டிஸ் ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பொறுத்த வரைக்கும் அந்த டியூட்டிஸை கொடுத்து இது என்ன அப்படின்றது மாதிரிலாம் கேட்கறாங்க. ஸோ அதனால சில இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இருக்கும் இதுல. அதை வச்சுதான் நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியும். சரியா? டு ப்ரொமோட் ஹார்மனி,
and the spirit of common brotherhood இந்த மாதிரி தான் வரும். அதுக்கடுத்து renounce practices derogatory to dignity of women. சரியா? Preserve the rich heritage of the country's composite culture. Scientific temper, humanism, spirit of inquiry, strive towards excellence இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ ஒரு டைம் டு அப்ஹோல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த சாவர்னிட்டி யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி பார்த்தோம்னா பிரியாம்பிள்னு போட்டாங்க. பட் இது எக்ஸாக்டா அப்படியே இருக்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படியே கட் பண்ணி கொடுத்து இது எங்க இருக்குன்னு தான் கேட்டிருந்தோம். ஸோ அதனால கொஞ்சம் இந்த டியூட்டிஸ் என்னென்ன டியூட்டிஸ் அப்படிங்கறத பாத்துங்க. அதுக்கப்புறம் அதோட ஃபீச்சர்ஸ் இதுவுமே இட் இஸ் நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடா கொஸ்டின் வர்ற ஏரியா. நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரொசீஜர். ப்ரொசீஜர் யாரு இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்? சரியா? யாரு இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், எங்க இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்? அப்போ ஒன்லி இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இன் பார்லிமெண்ட் கேன் இன்ட்ரடியூஸ். அப்போ பார்லிமெண்ட்ல போத் மினிஸ்டர்ஸ் அஸ் வெல் அஸ் பிரைவேட் மெம்பர்ஸ் யாரு வேணாலும் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இனிஷியேட் பண்ண முடியும். பட் இட் கேன் பி இனிஷியேட்டட் ஒன்லி இன் த பார்லிமெண்ட். சரியா? அப்ப இங்க இட் டஸ் நாட் ரிக்வயர் த ப்ரியர் பெர்மிஷன் ஆஃப் பிரசிடென்ட். அவர்கிட்ட முன்னாடியே அனுமதி வாங்கணுங்கிறது கிடையாது. இட் ஷுட் பி பாஸ்ட் பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி. சரியா? ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணணும். If a amendment seeks to change the federal structure of the constitution, it should be also ratified by half of the members, half of the state legislatures. Half of the members, half of the state legislatures. அதுக்கப்புறம் it is presented to the president for his assent. அப்ப இங்க அவருக்கு என்ன கண்டிஷன் இருக்கு? he must sign. அவரு வச்சுக்க முடியாது, withhold, சரியா? அது மாதிரி பண்றேன், reconsider இந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. he must sign the constitutional amendment if it is passed. then it is deemed to be a constitutional amendment act. அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய டைப்ஸ் இருக்கும். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். சரியா? கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறப்போ சிம்பிள் மெஜாரிட்டி. ஸோ இதுலயும் நிறைய இது மாத்திரம். அமெண்ட்மெண்ட்னா மாத்துறது. அப்ப சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்றோம். பட் இட் இஸ் நாட் அ பார்ட் அண்டர் ஆர்டிகல் 368க்கு கீழே இது வராது. சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது 368க்கு கீழே வராது. சரியா? இட் டஸ் நாட் ஃபாலோ த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்டிகல் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் ஆர்டிகல் 368. அப்ப மினிமம் கண்டிஷன் என்னது? ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கிறது மினிமம் பேசிக் கண்டிஷன். அப்ப இதுதான் என்னது? இட் கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 368. இட் கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 368. அப்ப இதுல ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு. வெறும் சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தா போதும். சரியா? சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தா போதும். சாரி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இன்னொன்னு ஸ்பெஷல் மெஜாரிட்டி பிளஸ் ratification by half of the states. அப்ப இந்த ரெண்டு தான் they are considered under article 368. அப்ப இதுக்கு கீழே என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதுலயும் சிம்பிள் மெஜாரிட்டியில நிறைய கொடுத்துருப்பான், அதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. ஸ்பெஷல் மெஜாரிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பின்னு கொடுத்து வச்சிருப்பான். சரியா? ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் ஹாஃப் ஆஃப் த ராட்டிபிகேஷன் இதுதான் கிளியர் கட்டா இருக்கும். ஒரு 8 ஐட்டம்ஸ் கொடுத்துருப்பான். லைக் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் இட்ஸ் மேனர், extent of executive power of union and states, supreme court and high courts, distribution of legislative powers between the union and the states, goods and service tax council, any of the list in 7th schedule,
பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் இட்ஸ் ப்ரொசீஜர் அண்டர் ஆர்டிகல் 368 இட் செல்ஃப். இதெல்லாம் தான் 8 ப்ரொவிஷன்ஸ். இதை மட்டும் தெளிவாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. இதுல எது கேட்டாலும் இந்த இதுல 8ல ஏதாவது ஒண்ணு மாத்தி கொடுத்துருக்காங்களான்னு கண்டுபிடிச்சு அதை தூக்குறாலே ஆன்சர் வந்துடும். ஆனா மோஸ்டா அவங்க கேட்கறது இந்த இதைதான் கேட்கறாங்க. சரி, இந்த 8 ப்ரொவிஷன்ஸ் வச்சுதான் கேட்கறான். இதை தெளிவா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. சரியா? ப்ரொசீஜரும் இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் ராட்டிபிகேஷன் பை half of the states. ஸோ அது ரிப்பீட்டடா கேட்கறது.